ஒரு படத்துக்கு டைட்டில் கார்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா, அங்கேருந்து தான் அந்த படத்தோட மூடே செட் ஆக ஆரம்பிக்குது ஆடியன்ஸ் மத்தியில. இப்படி இருக்கிறப்போ, தமிழ் சினிமால இந்த டைட்டில் கார்டுங்கிற விஷயம் பல்வேறு காலகட்டத்தில பல்வேறு மாரி எவல்யூஷன் ஆகி வந்திருக்குது. அண்ட் குறிப்பா இன்னும் சில டைட்டில் கார்டுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸே இங்க இருக்குது. இந்த ஆன்லைன்ல மீம் கம்பைலேஷன்லாம் போடுவாங்கல்ல. இந்த இந்த இன்ட்ரோவ வந்து நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி நம்ம ஸ்கிப் பண்ண மறுக்கிற சில இன்ட்ரோஸ், சில டைட்டில் கார்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த லிஸ்ட்ல எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டா இருக்கிறது முதல் திரைப்படம் கழுகு. எஸ். எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கழுகு திரைப்படம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தோட டைட்டில் கார்டை மட்டும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போய் பார்த்துடுவாங்க, உங்களுக்கே புரியும். இது ஒரு நார்மல் டைட்டில் கார்டு மாதிரி இருக்காது. அப்போயே அனிமேஷன்லாம் பண்ணி பின்னாடி ட்ரிப்பியாக மியூசிக் போட்டிருப்பார் இளையராஜா. வேறு மாதிரி இருக்கும் அந்த மியூசிக்கு. அந்த பிஜிஎம்லாம் போட்டு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அனிமேஷன், அதாவது அப்போது இருந்த ஒரு அனிமேஷன் இருக்கும்ல, அந்த ஒரு அனிமேஷன் ஒன்று பண்ணி காமிக்கலாக அந்த டைட்டில் கார்டை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த திரைப்படமும் ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படம் தான் ரங்கா. இந்த படம் ஆர் தியாகராஜன் டைரக்ஷனில், இதுவும் 80s வெளியான ஒரு படம் தான். ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் தான். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, இன்றைக்கி பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கிற பட்டுக்கோட்டை அம்மாள் பாட்டு இருக்கிற திரைப்படம் இந்த திரைப்படம் தான். அண்ட் இதில் வந்து சவுண்ட் எஃபெக்டில் இருக்கும் டைட்டில் கார்டு. ரங்கா ரங்கான்னு சவுண்ட் எஃபெக்ட்லேயே டைட்டில் கார்டை போட்டிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறப்போ. அண்ட் இதுக்கு அடுத்து எனக்கு இந்த 80s 90ஸ்லாம் தாண்டி வந்து ஒரு டைட்டில் கார்டு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, பார்த்தோன்னே ஈர்த்துச்சுன்னா விருமாண்டி படத்தோட டைட்டில் கார்டை சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் விருமாண்டி படத்தோட கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இருக்கிற ஒரு கதை. ஸோ காமனாக தமிழ் சினிமாவில் வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இருக்கிற கதைனா எப்படி டைட்டில் கார்டு போடுவாங்க, அது அந்த பேக்ட்ராப்பில் வச்சு ஒரு ஏரிக்கரையோரம், இல்லைனா வந்து விவசாயிகள்லாம் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்டீரியோடிப்பிக்கலாக இருக்கும்ல. ஆனால் இந்த படத்தோட டைட்டில் கார்டு வந்து ஒரு டிவிடி பிளேயரோட கிளிச்சில் இருக்கும். ஒரு டிவிடி பிளேயரோட கிளிச்சான ஒரு இமேஜ், அந்த இமேஜில் டைட்டில் கார்டு போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த டைட்டில் கார்டு ஏற்ற மாதிரியே இந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட்டுமே ரோஹிணி அவங்களோட டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக ஜெயிலுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி ஷாட்லேருந்து அந்த படமும் ஆரம்பிக்கும். அடுத்தது ஆரண்ய காண்டம். இந்த படத்தோட டைட்டில் கார்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பிளாக் ஸ்பேஸில் எந்தவித மியூசிக் எதுவுமே இல்லாமல், எந்தவித ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் எடுத்ததும் அந்த அவர் வேர்டிங்ஸ் ஒன்று போடுவார்ல, சாணக்கியன்ட்ட கேட்கப்படுற ஒரு கேள்வி, எது தர்மம், அந்த கேள்விக்கு சாணக்கியன் என்ன ஆன்சர் பண்ணுறாங்கிறத அந்த டைட்டில் கார்டில் போட்டுட்டு, அதுக்கப்புறமா எந்த மியூசிக் எந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே நேம்ஸ் மட்டும் வந்து போகும். ஸோ அங்கேருந்து அந்த படத்தோட அந்த சைலண்ட் இம்பேக்டை வந்து நமக்குள்ளே கடத்திட்டு வர டைட்டில் கார்ட்லேருந்து, அதுக்கடுத்து அந்த படத்தோட ஓப்பனிங் சீனுமே, அந்த ஓப்பனிங் ஷாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஓப்பனிங் ஷாட்டில் வைக்கப்பட்ட பெயிண்டிங் அண்டு அந்த ஷாட்டை அவர் கம்போஸ் பண்ண விதம், இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கதை இருக்குது. நீங்கள் இன்னும் குறிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, ஆரண்யகண்டம் படத்தோட ஸ்க்ரீன் பிளே அவைலபிளாக இருக்குது. போய் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் அந்த ஷாட்டுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது விண்ணை தாண்டி வருவாயா. இந்த படத்தோட டைட்டில் கார்டே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரில் தான் ஆரம்பிக்கும். அண்ட் இந்த படம் அஃப்கோர்ஸ் இந்த படம் முழுக்கையே ஒரு கார்த்திக்குங்கிற ஒரு டேரக்டரோட ஸ்கிரிப்ட் தான். ஸோ ஸ்கிரிப்ட் பேப்பரில் தான் இந்த படத்தோட டைட்டில் கார்டு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ கிரெடிட்ஸ்லாம் வந்து எதில் போடுவாங்கன்னா, அலப்பியில் இருக்கிற அந்த லேக்கில் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே இருந்தால் வந்து கதையும் ஆரம்பிக்கும். அந்த லேக்கில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு போட் வந்து அந்த லேக்கில் போயிட்டே இருக்கும். அந்த போகிற அந்த வாட்டர் ஸ்ட்ரீம்ஸில் வந்து டைட்டில் கிரெடிட்ஸை போட்டிருப்பாரு. அந்த போட் எங்கே வந்து நேரம் வந்து நிற்கும்னா, ஜெஸ்ஸிக்கு கல்யாணம் நடக்கிற மேடையில் வந்து நிற்கும். கரெக்டாக அந்த மேடைக்குள்ளே அப்படியே கேமரா போகும். உள்ள கார்த்திக் அந்த ஃபேமஸ் டைலாகை சொல்லி படத்தை ஆரம்பிப்பார். எஸ், உலகத்தில் எவ்வளோ பொண்ணு இருந்து நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணுறேன். இப்படி டைட்டில் கார்டை இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்த பல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவெங்கும் இருக்குது. இந்த லிஸ்ட்டு, நான் எடுத்த லிஸ்ட்டு, என்னோட பர்சனல் ஃபேவரட்டான லிஸ்ட்டு இன்னுமே நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் கார்டை பார்த்து இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணி இருந்தது, இல்லை அந்த டைட்டில் கார்டுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபேனாக இருந்திருக்கீங்க அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.